Hi students, இப்போ நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அணைவு வேதியியல் பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். We are going to see the applications and importance and applications of coordination complexes. அணைவு சேர்மத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் பயன்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காப்பர் 2+ காம்ப்ளெக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். காப்பர் 2+ காம்ப்ளெக்ஸ் வந்து இட் ஃபார்ம்ஸ் a blue colored complex, ஒரு ஆழ்ந்த நீல நிறமுடைய ஒரு அணைவை உருவாக்குது, which is called as தேலோ ப்ளூ, தோலோ நீலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆன்ஷியன்ட் கிரீக் பீரியட்லேயே இந்த டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரிண்டிங் இங்க், அச்சுமையை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து மான்ஸ் ப்ராசஸ், இது வந்து ஒரு அல்ட்ரா பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்தல் முறையில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து யூஸ் ஆகுது. நிக்கல், அது வந்து அதனுடைய இம்பியூரிட்டிஸோடு சேர்ந்து இருக்கும்போது, நிக்கல் அதனுடைய மாசுப்பொருளோடு சேர்ந்து இருக்கும்போது கார்பன் மோனாக்சைடு பாஸ் பண்ணும்போது நிக்கலும் கார்பன் மோனாக்சைடு சேர்ந்து நிக்கல் டெட்ரா கார்பனில் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த நிக்கல் டெட்ரா கார்பனில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு போயிடும், அப்போ நிக்கல் மட்டும் கிடைக்கும், விச் இஸ் ஹைலி வாலட்டைல். இது ஈஸியாக ஆவியாகக்கூடியதுனால இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பியூரிஃபிகேஷன், அல்ட்ரா பியூரிஃபிகேஷனில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வந்து நிக்கலை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். இதில் வந்து நிக்கல் மட்டும்தான் கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணும், மற்ற இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது. அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நிக்கலை வந்து அல்ட்ரா பியூரிஃபை, தூய்மைப்படுத்துகிறோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு. கோல்டையும் சில்வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சைனைடு ப்ராசஸ் வந்து இது மார்க் ஆத்தர் ஃபாரஸ்ட் சைனைடு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சைனைடு முறை வந்து இதில் பயன்படுத்துகிறோம். இந்த சில்வர் ஓரோடையோ அல்லது கோல்டு ஓரோடையோ வந்து நம்ம சோடியம் சைனைடு, பொட்டாசியம் சைனைடு போடும்போது அது வந்து NaAgCN2, சோடியம் அர்ஜென்டோ சைனைடு அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி கோல்டு வந்து KAuCN2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து ஜிங்கோட ட்ரீட் பண்ணும்போது ஜிங்க் வந்து இந்த கோல்டு சில்வர் இதோட காட்டிலையும் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால இந்த சில்வரையும் கோல்டையும் ரீப்ளேஸ் பண்ணும், நமக்கு சில்வரும் கோல்டும் கிடைக்கும். அகைன் ஜிங்க் என்ன செய்யணும், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, Na2ZnCN4 K2ZnCN4ங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த சைனைடு ப்ராசஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் மூலமாக we can செப்பரேட் எக்ஸ்ட்ராக்ட் சில்வர் அண்ட் கோல்டு சில்வர் ரெண்டையும் சைனைடு முறையில் வந்து அணைவு சேர்மம் உருவாக்கி அதன் மூலமாக பிரிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து EDTA, கீலேட்டிங் லிகாண்ட். அதாவது கீலேஷன் அப்படிங்கிற என்னென்னா ஒரு பாலிடென்டேட் லிகாண்டுக்கு தான் இந்த கீலேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வரும். தமிழில் வந்து கொடுக்கு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த EDTA காம்ப்ளெக்ஸ் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. இது வந்து என்ன பண்ணது அப்படின்னா, ஒன்று லாந்தனைட் ப்ரிப்பரேஷன், லாந்தனைட் செப்பரேஷன் ஆஃப் லாந்தனைட் பிரிப்பில் வந்து இந்த லாந்தனைடோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸை பிரிச்செடுத்து அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த லாந்தனைடை பிரிச்செடுக்கலாம். ரெண்டாவது வந்து சாஃபனிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர், அதாவது கடின நீரை மென்னீராக மாற்றுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட்ரு வந்து ஹார்ட்னஸ், அதனுடைய ஹார்ட்னஸ்க்கு என்ன காரணம், அதில் கலந்துருக்கக்கூடிய கால்சியம் அயான், மெக்னீஷியம், அது மாதிரி அயான்ஸ் அதுக்கு காரணம். அப்போ அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அயான், மெக்னீஷியம் அயான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு EDTA ஆட் பண்ணும்போது அந்த கால்சியத்தோடையோ அல்லது மெக்னீஷியத்தோடையோ என்ன ஃபார்ம் பண்ணணும், அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதன் மூலமாக வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் அயனையும் மெக்னீஷியம் அயனையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணி அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து குறைச்சிடலாம். அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் லெட் பாய்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து ஏதோ பை மிஸ்டேக் ஒருத்தருக்கு வந்து எப்படியோ லெட்டு சாப்பிட்டாரு, அவர் உடம்புக்குள்ள வந்து லெட்டு கலந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா EDTA கொடுக்கும்போது இந்த EDTA வந்து என்னன்னா லெட்டோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் அயன் வந்து என்ன ஆகாதுன்னா அயனைஸ் ஆகாது. அதனால் வந்து லெட்டு வந்து டெட்லி பாய்சன், உடம்புல உடனே கலந்துரும். ஆனால் EDTA ஆட் பண்ணும்போது EDTA வந்து லெட்டோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுனால என்ன செய்யாதுன்னா லெட்டு வந்து உடலில் கலக்கிறது வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா தவிர்த்திடலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ரிமூவல் ஆஃப் லெட் பாய்சன். அடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், அது வந்து கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உலோகத்தை அளந்தறிதல், கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். நிக்கல் மெஷர் பண்ணுறதுக்கு, அதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, நிக்கலை அளந்தறியறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நிக்கலோட DMG டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படிங்கிற ஒரு லிகாண்டு சேர்க்கும்போது நிக்கல் DMG ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், ஒரு அணைவு சேர்மம் வந்து கிடைக்கும். இது வந்து வீல் வடிவாக கிடைக்கும், இது வந்து பிரிசிபிடேட்டாக கிடைக்கும். இந்த பிரிசிபிடேட்டை எடுத்து அதனுடைய வெயிட் பார்க்கணும். முதல்ல நம்ம எடுத்துக்கூடிய நிக்கல் சொல்யூஷனோட வெயிட்டையும் இந்த கிடச்சிருக்கூடிய பிரிசிபிடேட்டோட வெயிட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி எவ்வளவு நிக்கல் வந்து அந்த சொல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிற நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து DMG, இந்த DMGங்கிற டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படிங்கிற லிகாண்டை வச்சு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வெயிட் எடுத்து அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் நிக்கலை வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பிரிசிபிடேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அயனோட வெயிட்டை கண்டுபிடிக்கிற மெத்தட் பேர் வந்து கிராவிமெட்ரிக் மெத்தட், எடையறிதல் அல்லது அளந்தறிதல்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து நிறையா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் கரிம வினைகளில் வந்து இது வந்து வினைவேக மாற்றி கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து
வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அது வந்து ஒரு ரோடியம் காம்ப்ளெக்ஸ். ரோடியத்தோட என்ன லிகாண்ட் இருக்குன்னா PPH3 அப்படின்னா பாஸ்பீனில் என்ன இருக்குன்னா 3 ஃபினைல் குரூப்புகள் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் ப்ளஸ் என்ன இருக்குன்னா குளோரின் இருக்குது லிகாண்டாக இருக்குது. இது வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீன்களை வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணி அல்கேனாக மாற்றுறது. ஹைட்ரஜனேஷன் ஆல்கீன்ஸில் வந்து இந்த கேட்டலிஸ்ட் வருது. அடுத்து ஜீக்லர் நட்டா. இந்த கேட்டலிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாலித்தீன் ப்ரிப்பரேஷன். CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற அது எத்திலீனை பாலிமரைஸ் பண்ணும்போது பலபடி ஆக்கும்போது எதை கொடுக்குன்னா பாலித்தீன் அப்படிங்கிற பாலிமரை வந்து கொடுக்குது. ஸோ ஜீக்லர் நட்டா வந்து பாலித்தீன் ப்ரிப்பரேஷன்லையும் வில்கின்சன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீனை வந்து அல்கேனா மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படிங்கிற என்னென்னா ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை கோட் பண்ணுறதுக்கு தான் என்ன எலக்ட்ரோப்ளேட்டிங். ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை வந்து படிய வைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்ம கவரிங் நகைகள்லாம் செய்யும்போது என்ன செய்யாங்கன்னா அலுமினியம் லைட் வெயிட் இருக்கக்கூடிய அலுமினியத்துக்கு மேலே எது டெபாசிட்னா கோல்டு வந்து டெபாசிட் ஆகும். இது மாதிரி இருக்கிற பேர் தான் எலக்ட்ரோப்ளேட்டிங் சொல்லி சொல்கிறது. அது மாதிரி ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டல் டெபாசிட் ஆகும். ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகம் படியும் போது அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த கோட்டிங் படித்தல் வந்து எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக ஒரே சீராக இருக்கணும். இது மாதிரி சீரான மற்றும் மென்மையான படலமாக இருக்கணும். ஏன்னா இப்போ கோல்டு டெபாசிட் பண்ணுறோம்னா நிறையா கோல்டு படிஞ்சது அப்படின்னா கவரிங் நகையினுடைய விலை கூடிடும். அதனால் ஃபைன் கோட்டிங்காக இருக்கணும், யூனிஃபார்ம் கோட்டிங்காக இருக்கணும். ஒன்று குறைவான அளவாகவும் இருக்கணும், சீரானதாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த மெட்டல் மேலே எந்த மெட்டல் மேலே கோல்டை கோட் பண்ண போகிறோமோ அல்லது பிளாட்டினத்தை கோட் பண்ண போகிறோமோ அது மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் கோட் பண்ணிட்டோம்னா அப்புறமேல வந்து நம்ம சில்வரோ அல்லது கோல்டோ அல்லது பிளாட்டினமோ டெபாசிட் ஆகும்போது அந்த கோட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா தின்னாகவும் யூனிஃபார்மாகவும் இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு கெட் ஃபைன் அண்ட் யூனிஃபார்ம் கோட்டிங் ஆஃப் சுப்பீரியர் மெட்டல்ஸ் லைக் சில்வர், கோல்டு, பிளாட்டினம் ஓவர் பேஸ் மெட்டல்ஸ். அப்படின்னா இப்போ நான் அலுமினியம் மேலே பூசுகிறோம்னா இந்த அலுமினியத்துக்கு பேர் தான் பேஸ் மெட்டல். அது மேலே சில்வரோ கோல்டோ பிளாட்டினமோ டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு மேலே எதாவது டெபாசிட் பண்ணால் காம்ப்ளெக்ஸை டெபாசிட் பண்ணணும். மின்முலாம் பூசல் முலாம் பூசப்பட வேண்டிய உலோகத்தின் மீது AgAu பிளாட்டினம் போன்ற உயர் உலோகங்களின் சீரான படிவை ஏற்படுத்த அதுக்கு என்ன டெபாசிட் பண்ணுறோம் AgCN2 மைனஸோ அல்லது AuCN2 மைனஸுங்கிற காம்ப்ளெக்ஸை முதல்ல அந்த பேஸ் மெட்டல் எந்த உலோகத்தின் மேலே பூச போகிறோமோ படிய வைக்க போகிறோமோ அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்வரோ கோல்டோ இல்லை பிளாட்டினமோ டெபாசிட் பண்ணுவாங்க. அடுத்து டு க்யூர் டிசீசஸ் நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து சில காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. CAEDTA அதாவது EDTA வந்து கால்சியத்தோடு சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாய்சன். அதாவது கதிர்வீசல் மூலமாகவோ அல்லது காரியத்தின் மூலமாகவோ ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து சிஸ் பிளாட்டின் அதாவது டைஅமைன் டைக்ளோரோ பிளாட்டினம் 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ஒரு அது சிஸ் ட்ரான்ஸில் சிஸ் மட்டும் யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும் டு க்யூர் கேன்சர் புற்றுநோய் கட்டிக்கு எதிர்மருந்து ஆன்டி டியூமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டியூமர் ஃபார்ம் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிற கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு பிளாட்டினத்தோடைய காம்ப்ளெக்ஸ். அடுத்து ஃபோட்டோகிராஃபி. இதெல்லாம் இப்போ இல்லை, பழைய காலத்து மெத்தட். இப்போ வந்து எல்லாமே இது வந்துருச்சு, சிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் போட்டிருக்கிறாங்க, பழைய காலத்து முறையை போட்டிருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி புகைப்பட தொழிலில் வந்து ஒரு ஃபில்ம் இருக்கும். அந்த ஃபில்ம் வந்து சில்வர் குளோரைட் சில்வர் புரோமைடு ரெண்டும் கலந்துருக்கும். சில்வர் புரோமைடுடைய அளவு அதிகமாக இருக்கும். அதோட சோடியம் தயோசல்ஃபேட் சேர்ப்பாங்க. இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்பிம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் பிளாக்காகவும் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் எப்படின்னா ஒயிட்டாகவும் தெரியும். அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நெகட்டிவ் எதிர்பிம்பம் அப்படிங்கிறது. நீங்கள்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பழைய காலத்து மெத்தட். அது இதில் வந்து நம்ம கேமரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ண உடனே லைட் வரும். லைட் வரும்போது அதில் இருக்கக்கூடிய சில்வர் புரோமைடு வந்து எதாகனா சில்வராக ரெடியூஸ் ஆகும்போது பிளாக்காக மாறும். அன்ரியாக்டடாக இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கும். அந்த அன்டீகேடு அதை சிதைவடையாத வினை புரியாத AgBr வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றக்காக என்ன சொல்லியிருக்கோம் AgBr. அதோட Na2S2O3 அப்படிங்கிறது சோடியம் தயோசல்ஃபேட் அது சேர்க்குறோம். அது சேர்க்கும்போது என்ன காம்ப்ளெக்ஸ் Na3AgS2O3 ட்வைஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனது. சோடியம் வெளியில் Na3 இருக்கலாம், சோடியம் டைதயோசல்ஃபேட்டோ அர்ஜென்டேட் 1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து பழைய காலத்து ஃபோட்டோகிராஃபிக் மெத்தட். அது
அடுத்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், உயிரியல் முக்கியத்துவம் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்பிசி, பிளட்டில் வந்து 3 வகையான செல் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இந்த 3 இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆர்பிசினா ரத்த சிவப்பு செல்கள். அது வந்து ரத்தம் சிவப்பாக இருக்கிற காரணமே தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து என்ன இருக்கிறதுனா ஹீமோகுளோபின் இருக்கிறதா காரணம். அந்த ஹீமோகுளோபினுடைய அடிப்படை யூனிட் வந்து ஹீம் அப்படின்னு சொல்லலாம். ஹீம் அப்படிங்கிற என்னென்னா அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து Fe2+ அயான், அதில் இருக்கக்கூடிய லிகாண்ட் ஈனி வந்து போர்ஃபைரின், நைட்ரஜன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு லிகாண்ட். அது பேர் வந்து போர்ஃபைரின். அதனால் ஹீம், அதாவது ஹீமோகுளோபினுடைய அடிப்படை யூனிட் வந்து ஹீம். இந்த ஹீமில் என்ன இருக்குன்னா அது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், அது அணைவிச்சரம், அது அயான் போர்ஃபைரின், Fe2+ போர்ஃபைரின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய வேலை என்ன, ஹீமோகுளோபினுடைய வேலை என்னென்னா லங்ஸ்லேருந்து நம்ம சுவாசிக்கும் போது லங்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எங்கே கொண்டு வரது, டிஷ்யூஸுக்கு கொண்டு வரது. அதே மாதிரி டிஷ்யூஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து திருப்பி லங்ஸுக்கு கொண்டு வந்து லங்ஸ் வந்து என்ன செய்யணும்னா வெளிச்சுவாசம் மூலமாக அது எக்ஸ்ஹேல் பண்ணும். இன்ஹேலிங்கில் லங்ஸ்லேருந்து உள்ளே இழுக்கும்போது நம்ம லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை டிஷ்யூஸுக்கும், எக்ஸ்ஹேலிங் மூச்சை வெளியிடும்போது டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நுரையீரல் கொண்டு வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து குளோரோஃபில், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாவரங்களுடைய ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்கு எது யூஸ் ஆகுனா குளோரோஃபில் யூஸ் ஆகுது. இது வந்து மெக்னீசியம் போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹீமோகுளோபினில் இருக்கிற மாதிரியான இல்லாமல் இந்த போர்ஃபைரில் ஸ்லைட்லி மாடிஃபைடு போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். மெக்னீசியம் போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸுங்கிறது, மெக்னீசியம் போர்ஃபைரின் அணைவு அப்படிங்கிறது குளோரோஃபில். இது என்னுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். அது ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்து சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் கார்போஹைட்ரேட்டாக மாறும். கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா, CH+O+O2. இந்த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எது ரிலீஸ் ஆகும்னா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் மெக்னீசியம் போர்ஃபைரின் அப்படிங்கிறது வந்து குளோரோஃபில் எதுக்கு யூஸ் ஆகுனா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து விட்டமின் B12, பேர் சைனோகோபாலமின், இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இது எதுனா காம்ப்ளெக்ஸ்னால் கோபால்ட் போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். ஹீமோகுளோபின்ங்கிறது அயன் போர்ஃபைரின், குளோரோஃபில்ங்கிறது மெக்னீசியம் போர்ஃபைரின், விட்டமின் B12 சைனோகோபாலமின்ங்கிறது வந்து கோபால்ட் போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ். அடுத்து என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். என்சைம்ஸை வந்து என்ன சொல்லணும்னா பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். பயோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற நம்ம சாதாரணமாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எப்படி கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகுதோ டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், ஒரு வேதியினுடைய வேகத்தை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ வினைவேக மாற்றி பயன்படுற மாதிரி நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ், உடம்பில் நடக்கூடிய உயிரியல் மாறுபாடுகளுக்கு வந்து வினைவேக மாற்றி வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய காம்பவுண்ட்ஸ் பேர் வந்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்சைம்ஸ் என்னென்னா தே ஆர் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். என்சைம்களும் உலோக அணைவுகளாக இருக்குது. இதில் வந்து என்சைம்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோ கேட்டலிஸ்ட். என்சைம்கள் வந்து உயிரியல் வினைவேகம்னு சொல்லி சொல்லுவோம். இதில் கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இந்த கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து டைஜஷன், நம்ம உணவு சாப்பிட்டா பின்னாடி செரித்தலில் பயன்படுது. இது என்ன காம்ப்ளெக்ஸ்னால் ஜிங்க் வந்து புரோட்டீனோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஸோ அது இது மாதிரியாக நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலையும் பயாலஜிக்கல் லெவலையும் நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.